முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடியை வலியுறுத்தி சென்னை எழும்பூரில் இருந்து சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் வினோத் வழங்க தற்பொழுது கேட்கலாம். வினோத், சொல்லுங்க. முழுமையான பயிர்க்கடன் தள்ளுபடி வழங்க வேண்டும், இதை வலியுறுத்தி சட்டப்பேரவையை முற்றுகையிடும் போராட்டத்தில் தற்பொழுது தமிழக விவசாயிகள் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போதைய நிலை என்ன? விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். சென்னை எழும்பூர் எல்ஜி கார்டன் ரவுண்டானம் அருகே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் மாநில தலைவர் வேணுகோபால் தலைமையில் சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்திதான் இந்த போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகள் சங்கத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்று தமிழக அரசுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் தேர்தல் வாக்குறுதியின் போது அனைத்து விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என அவர் அறிவித்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் 50,000, 75,000, 1 லட்சம் ரூபாய் என்ற பயிர்க்கடன் தள்ளுபடி எல்லாம் செய்திருக்கிறார்கள். இது ஏற்கத்தக்கது அல்ல என்றும், அதே சமயம் அவர்கள் வாக்குறுதி போல் அனைத்து விவசாயிகளுக்கும் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தான் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக இவர்கள் இந்த எழும்பூர் எல்ஜி கார்டன் ரவுண்டானம் சாலையில் இருந்து சட்டமன்றத்தை முற்றுகையிடும் போராட்டம் தான் தற்போது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சட்டமன்றத்தை நோக்கி புறப்பட்டு சென்ற நிலையில் தற்போது போலீசார் அவர்களை கைது செய்து காவல் வாகனத்தில் தற்போது ஏற்றி வருகிறார்கள். விவசாயிகளை பொறுத்தவரையில் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை இது மாதிரியான அடுத்த கட்ட போராட்டங்கள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தற்போது போலீசார் விவசாயிகளை தற்போது கைது செய்து காவல் வாகனத்தில் ஏற்றி செல்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்.